Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50யோட லாங் டேர்ம் வியூ பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு இந்த சீரீஸில். ஸோ அதனால தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஒரு காமன் நேரம் ஆயிரும் நினைக்கிறேன் வீடியோ. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு பையர்ஸோட புல் பேக். ஓகேங்களா, ஸோ அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏன் சொல்கிறேன்னா நேற்று மார்க்கெட் நல்ல க்ரீனில் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஒரு ஹேமர் பேட்டர்னில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபிப் சேனலில் பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக ட்ரேட் என்ட்ரிஸ் இந்த ஒரு 4 நாளாக வெறித்தனமாக இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட்டு வெனஸ்டேன்னு நினைக்கிறேன். வெனஸ்டேலேருந்து இது வரைக்கும் எனக்கு எஸ்எல் அடிக்கலை. ஓகேங்களா, இந்த சேனல் பேட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு மூவ்மெண்ட் இது வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாகவே 100 பாயிண்ட் கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ ஆவரேஜாகவே பர் டேயில் ஒரு 1 ஹவரில் 100 பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால் நம்மளால் ஒரு ட்ரேட் ஈஸியாக எடுத்துட முடியுது, கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணோம்னா. ஓகேங்களா, ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நான் எடுத்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் இது வரைக்கும் காமிச்சிட்றேன். ஸோ இது நான் லாஸ் பண்ணவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் எடுக்கிற என்ட்ரிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணுறதை மட்டும் தான் இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸுங்கிறத விட நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் பை செல் காலாவோ எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் ஷேரிங் மை தாட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஒரு டபுள் பாட்டம் போட்டுச்சு. டபுள் பாட்டம் போட்டு 22,800 சப்போர்ட் எடுத்து நான் அங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். எனக்கு ஈஸியாக டார்கெட் ஒரு ஐ திங்க் ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஹிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ சீக்கிரமாக ஹிட் ஆச்சு. ஸோ அது மெடிக்கல் மிராக்கல் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஹிட் ஆனதில்லை டெமோ ட்ரேடிங்க்கு அப்புறம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட உட்காந்து நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த சாட் ஷேர் பண்ணி ஸோ அப்போ அதுக்கப்புறம் அடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக அடிச்சது இதுதான் இன்றைக்கி தான். ஓகேங்களா, ஸோ எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன்லேயே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. மேலே போவானா கீழே போவானேன்னு தெரியாத மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பட் கரெக்டாக நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக என்ட்ரி எடுத்துருக்க முடியும். அதாவது என்ன ஒன் டே ஹை ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கான ஹைஸ் அண்ட் லோஸ் ப்ளஸ் 50%. அடுத்து ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் அண்ட் லோஸ் 50%. கரண்ட் வீக் இந்த இது கிடையாது. ஏன்னா நேற்று மண்டே. ஸோ அதனால் கரண்ட் வீக் கிடையாது. அதுதான் மண்டே தான் நம்ம கரண்ட் வீக்கே. ஓகேங்களா, அடுத்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹைஸ் அண்ட் லோஸ் ஆஸ் யூஸ்வல் 50%. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியல் லெவல்ஸ். நீங்கள் எதையுமே மார்க் பண்ண தேவையில்லை. இந்த லெவல்ஸை மட்டும் மார்க் பண்ணிட்டு எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் பிரேக் அவுட் பண்ணால் உடனே என்ட்ரி எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கணும். அது எப்படி செக் பண்ணுறதுங்கிறது நான் எண்டில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நிஃப்டியோட லாங் டேர்ம் வியூ பார்த்துருவோம். நான் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இது போட்டிருப்பேன். ஓகேங்களா, ஸோ அதை நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான். ஓகேங்களா, ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 23,000 வரைக்கும் வரணும். மறுபடியும் ரிவர்சல் எடுத்தால் மட்டும்தான் நம்ம இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்ட்ரி சக்ஸஸ். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு இமேஜ் போட்டிருந்தேன். எப்போ போட்டிருந்தேன்னா 2வது மாதம் 5ஆம் தேதி நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருந்தேன். இந்த கேப்பெல்லாம் இருக்குது. கன்ஃபார்ம் மார்க்கெட் கீழே தான் வரப்போகுதுங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் இதில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தூரம் கீழே வரணும், நான் 23,000 வரைக்கும் வரணும்னு எதிர்பார்த்தேன். பட் 22,800 700 கீழே போய் கீழே வச்சுருந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே நாளில். ஓகேங்களா, வெறும் 5 மினிட் கேண்டலில் தூக்கிட்டு வந்தான். அது என்றைக்கு நான் நேற்று. ஓகேங்களா, ஸோ சரியான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், வெறித்தனமான ஹண்டிங். ஏன்னா எவனெல்லாம் ஸ்விங்கு போட்டு வச்சுருந்தானோ அவனுங்களாம் இத்தனை நாளாக சேர்த்து வச்ச ப்ராஃபிட் அத்தனையுமே நேற்று ஒரே 5 மினிட் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் 5 மினிட்லேயே தட்டி தூக்கி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களோட வியூ எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. எக்ஸாம்பிள் இப்போ காட்டுற பாருங்க, தெரியுதுங்களா. ஸோ இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம். ஸோ இதை எல்லாம் ட்ரிபிள் பாட்டம் சொல்லியிருக்காங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு அந்த கேண்டில் வேவ் பார்க்கும்போது எனக்கு டபுள் பாட்டம் மாதிரி தான் தோணுது. இந்த டபுள் பாட்டத்திலிருந்து எப்படியெல்லாம் மார்க்கெட் போகலான்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து சைட்வேஸ்லேயே தான் போகும். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு இதை பிரேக் பண்ணி முடிக்கிற வரைக்கும். ஏன்னா இங்கே மேலே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் பொறுமையாக தான் போகும். என்ன கேட்டால் நியர் ஆல் டைம் ஹை வரைக்குமே பொறுமையாக தான் போகும். அதுக்கு இந்த இயர் எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஹையிலிருந்து இதுக்கு ஒரு பாக்ஸ் ட்ராப் பண்ணுறேன், அதை எடுத்து க்ளோன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அங்கே பாருங்கள் அந்த பாக்ஸ் எது வருது 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் டவுன் ஆகிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த டவுனை நான் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஓகேங்களா, இதை சார்ட் ஷேர் பண்ண முடியாத கண்டிஷனில் இருந்தனால நான் உங்களுக்கு சொல்லலை. ஓகேங்களா, ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா இது 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. கரெக்டாக 50% நான் இது பண்ணிடுச்சு. ப்ரீவியஸ் லோவை இது வரைக்கும் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகவே கிடையாது. ஓகேங்களா, டவுனில் ஓப்பன் ஆனால் கூட 1 டே கேண்டில் க்ளோஸ் ஆனது மேலே தான். இது வரைக்கும் ஒரு கேண்டில் கூட 22,770 கீழே க்ளோஸ் ஆகலை. அது என்றைக்கு க்ளோஸ் ஆகுதோ அந்த அன்னைக்கு டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா,
அடித்து சொல்லுவேன் டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் இப்போதைக்கு அப் ட்ரெண்ட் போகணுன்னா உடனேலாம் ஏறாது மார்க்கெட். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மந்த்ஸ்னாச்சும் எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரிடிக்ஷன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், இந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும் வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நடக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன், நாளைக்கு நடக்கக்கூடிய கேண்டில் தான் மொத்தமே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் போட்டிருக்கான். அந்த ஹேமர் பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்ணால் நாளைக்கு நடக்கக்கூடிய கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து மேலே க்ரீனில் க்ளோஸ் ஆகினா மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா இதுக்குள்ளேயே வந்து கன்சல்டேஷன் நடக்கலாம். ஓகேங்களா? கன்சல்டேஷன் நடந்து இதோட 50% இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேவோட 50%, இந்த டவுன் ட்ரெண்ட் வந்த வேவோட 50%ல் வந்து எடுத்துகிட்டு அடுத்து இந்த வேவுக்கான ஒரு 50% மேலே பிரேக் பண்ணும். இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்துன்னா ஃபிபனாச்சியில் சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? 50 to 60%ல் இப்போ ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கும். ஓகேங்களா? இந்த 50 to 60% ஒரு பாக்ஸ் வரேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஃபிபனாச்சி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதையுமே யூஸ் பண்ணி சொல்லலை. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி மட்டும் அந்த வேவை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது மட்டும் பாருங்கள். இது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமாலாம் எனக்கு தெரியாது. இது என்னோட ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? 50 to 60%ல் இங்கே ஒரு பிளாக் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஒரு ஹேமர் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, ஹேமர் கேண்டில். ஸோ அந்த கேண்டில் எடுத்துக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஹேண்டில் தான். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்துட்டு மறுபடியும் வந்து கீழே வரலாம் மார்க்கெட். இது எப்படின்னு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே வந்துருச்சுங்களா, இது வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் மேலே ஃபில் பண்ணிடுச்சுன்னா, ஹை அது வரைக்கும் வச்சிருச்சுன்னா எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இங்கே இருந்துட்டு மறுபடியும் இந்த 50 to 60% வந்துட்டு மறுபடியும் இதை வந்து ஃபில் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போது இங்கேருந்து இந்த லோவுக்கு, ஓகேங்களா, இங்கேருந்து இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வச்சோம்னா நம்ம 100% இங்கே வருது. கரெக்டாக இந்த கேண்டில், இந்த கேப். ஓகேங்களா? 23,400 அரௌண்ட் வருது. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஒரு புல் இது வரும், வேவ் வரும். கிட்டத்தட்ட நமக்கு சைட்வேஸ்லேயே தான் மார்க்கெட் ஏறும். சடன் மூமெண்ட் அந்த ஃபால் விழுந்த மாதிரிலாம் ஏறாது. ஏன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது அப் ட்ரெண்டுக்கு முக்கி தான் ஏறும், ஒரேடியாக ஏறாது. ஆனால் விழும்போது வெறித்தனமாக விழும். ஓகேங்களா? ஏன்னா அது டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ட்ரெண்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்டு, அப்படி தான். ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்த ஒரு இது வரைஞ்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த இமேஜில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக இங்கே வரலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 22,600 வந்தாலும் அதை வந்து ஃபேக் அவுட்டாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அது என்ன பண்ணுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னா சென்ட்ரல் லைன் வந்து டாப் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் கலர் லைன் பாருங்கள், அது எங்கே இருக்குன்னா வந்து 23,400 கரெக்டாக. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்மளோட ரெட் லைன் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், 23,800 கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஓகேங்களா? ஒவ்வொரு 400 பாயிண்ட்டாக 500 பாயிண்ட்டாக ஏறணும் மேலே மார்க்கெட். ஓகேங்களா? 500 பாயிண்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு டவுன்ஃபால் மறுபடியும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 500 பாயிண்டோட பாதி எவ்வளோ, 250 பாயிண்ட் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். மறுபடியும் புல் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் மேலே போகலாம். 750 பாயிண்ட் மறுபடியும் ஒரு 250 பாயிண்ட் 500ல் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம். சிம்பிள், சும்மா ஒரு கால்குலேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்திங்கனாலே நீங்கள் போதும். இப்போ நம்ம இன்ட்ராடேக்கு வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடேயில் நான் பண்ணது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ப்ரீவியஸ் டே, கரண்ட் டே. ஓகேங்களா? கரண்ட் டேயில் ஃபஸ்ட்டு 1 hour, அடுத்து வந்து ப்ரீவியஸ் வீக், கரண்ட் வீக் வந்து இந்த வாரத்துக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம ப்ரீவியஸ் டேவோட மட்டும் முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 22,800 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் நல்லா நோட் பண்ணுங்கள். இது வரைக்கும் அந்த இடத்துல சப்போர்ட் நிறையா டைம் எடுத்திருக்கு. ஸோ இன்றைக்கும் அங்கே தான் சப்போர்ட் எடுத்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் என்னென்னா வந்து என்னோடய பேட்டர்ன் படி, அந்த ஃபிப் சேனல் பேட்டர்ன் படி வந்து பார்த்திங்கன்னா மேலே திரும்பணும். ரெண்டாவது விஷயம், இது ஒரு சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஹை இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹையை வந்து டேப் பண்ணி ஆகணும். ஆனால் அதுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். ஏன் இங்கே இந்த 1 hour லோ வரைக்கும் சொல்கிறேன்னா வந்து அது வந்து மேக்ஸிமம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50%, இந்த வேவுக்கான ஒரு 50% to 60% ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 23,000 தான் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போச்சுன்னா. ஓகேங்களா? அதாவது நமக்கு 1 hour லோ, இன்றைக்கான 1 hour லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதாவது 22,600 சம்திங். இருங்க செக் பண்ணிக்கிறேன், எங்கடாது. ஓகே, 22,868, 870, சரி 850 வச்சுக்கோங்க. 850 வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு புல் பேக் வந்து 23,000 வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட் மேலே போகலாம். ஓகேங்களா? சரி, எக்ஸப்டேஷன் தான். ஆனால் அது போகணும்னா இன்றைக்கான 1 hour ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இன்றைக்கான டே ஹை, இந்த டேக்கான ஹை, அதை வந்து அதாவது 22,992 வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணணும். அங்கே போச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் ஃபர்தராக பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நமக்கு இன்றைக்கான டேக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் முடிஞ்சுது. ஓகேங்களா? ஏன்னா இந்த பாடியை வந்து மேலே க்ளோஸ் பண்ணி எங்கல்ஃப் பண்ணிடும். ஸோ நமக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான லெவல்ஸ் எல்லாம் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு லைவாக மார்க் பண்ணி காட்ட போகிறேன். லைவ் மீன்ஸ் இப்போ நான் போய் மார்க் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டே கேண்டில், இன்றைக்கான டே கேண்டில் எடுத்துக்கிட்டு, ஸோ அதுக்கான ப்ரீவியஸ் டேக்கு, ஏன்னா இன்றைக்கி டே வந்து நாளைக்கு ப்ரீவியஸ் டே அல்லவா. ஸோ அதனால் அதை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வீக், இந்த வீக்கான
இதை எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹையும் கரண்ட் வீக் ஹையும் சேம் தான். அதனால் பிடிஹெச்சும் அண்ட் சிடபிள்யூஹெச்சும் சேம் தான். அடுத்து ப்ரீவியஸ் வீக் கரண்ட் வீக் லோ வந்து கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம் சிடபிள்யூஎல். அடுத்து இதுக்கான 50% மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 50% வந்து பார்த்திங்கன்னா 859. ஓகேங்களா? ஸோ 50% ஆஃப் சிடபிள்யூ. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நமக்கான லெவல்ஸ் 859. ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே வந்துருச்சு கிட்டத்தட்ட நமக்கு. ஓகேங்களா? எல்லா லெவலும் வந்துருச்சு. அந்த லெவல்ஸ் எல்லாம் டச் ஆகிருக்க லைனை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளாம் பிளான் பண்ணி போட கிடையாது. அதுவாக நடந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் தான். ஸோ இந்த ஒரு பேட்டர்னை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இது தான். நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் முன்னாடி போட்டேன், அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. அதனால தான் ஒரு வாரம் போட முடியாமல் இருந்தது. ஸோ மறுபடியும் அந்த வீடியோவை போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கன்ஃபார்ம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எதை பிரேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா வந்து இன்றைக்கி போயிட்டு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிட்டு கீழே விழுந்திருக்கான் பார்த்தீங்களா கடைசி ஒரு 30 மினிட்ஸில். அந்த டபுள் டாப்போட ஹையை வந்து பார்த்திங்கன்னா உடைக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து இன்றைக்கான டே ஹையை உடைக்கணும். அதை உடச்சி நமக்கு 23,000க்கு மேலே கேண்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேனாச்சும் மேலே சஸ்டெயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அங்கே சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா நாளைக்கான மார்க்கெட் இல்லாட்டி நாளைக்கு க்ளோஸ் ஆகும்போது மேலே க்ளோஸ் பண்ணணும். 23,030 ஒரு 30, 50 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் எனக்கு தேவையானது. ஸோ அப்புறம் நாளைக்கு வந்து செட்டில்மெண்ட் ஹாலிடேன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது நாளைக்கு ஹாலிடேவா இல்லை என்னென்னு எனக்கு புரியல. ஓகேங்களா? ஸோ இது யாராச்சும் தெரிஞ்சுன்னா மறக்காம கால் பண்ணுங்கள். நாளைக்கு செட்டில்மெண்ட் ஹாலிடேனா நாளைக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒரு கன்ஃபியூஷன். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், தெரியல. அடுத்து எஃப்ஐடி டேட்டா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகலை. ஓகே ரைட்டு. எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க. ஓகே அதுவும் இன்னும் அப்டேட் ஆகலை. ஓகே ஒரு நாள் நாளைக்கு இது லீவாக இருக்குமா தெரியலையே. ஓகேங்களா? ஸோ இது அப்டேட் ஆனோன்னா நான் உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கொடுத்தது தான். எதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆன லாஸ்ட் 30 மினிட்ஸில் ஃபார்ம் ஆன டபுள் டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹையாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்லேயே ஓப்பன் ஆனாலும் ஒரு செல் ஆஃப் வரும். எது வரைக்கும்னா நம்ம எதிர்பார்த்த 860 வரைக்கும். ஓகேங்களா? அங்கே வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா வந்து நமக்கு ஆர்எஸ்ஐயில் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துங்க என்ன நடந்திருக்கு. டைவர்ஜன்ஸ் நடந்து கீழே வந்திருக்கு. அதுவும் ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% லைனை டச் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணும்போது, அதாவது மேலே டபுள் டாப் ஃபார்ம் ஆனதுக்கு நான் ஆர்எஸ்ஐயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைனை போய் மறுபடியும் டச் பண்ணும்போது மறுபடியும் ஃபர்தராக கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாளைக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகே ஆகணும். நாளைக்கு வந்து இல்லாட்டி நாளைக்கு கன்சல்டேஷனில் போகணும். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் இன்றைக்கான டே ரேஞ்ச் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒன்று சுற்றணும். இதை உடச்சதுன்னா மோசம். ஓகேங்களா? பிரேக் பண்ணிச்சுன்னா சந்தோஷம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன் லெவல் இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஆர்எஸ்ஐ பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்கலன்னா இருங்க, 1 செகண்ட் இருங்க. நான் இது நிஃப்டியில் ட்ரேடிங்கில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங்கில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா பை செல் சிக்னல் காமிச்சிரும். ஆனால் இன்றைக்கி இந்த கடைசியாக ஃபார்ம் ஆனதுக்கு காட்டல. ஆனால் சென்செக்ஸில் இதே பேட்டர்னுக்கு காமிச்சிருச்சு. ஓகேங்களா? செல்லு காமிச்சிருச்சு. ஸோ சென்செக்ஸில் வந்து நான் லாஸ்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. ஸோ லாஸ்ட் 30 மினிட்ஸில் என்ன பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது ஜஸ்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸை குறைஞ்சது ஒரு 2 மாதம் பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.